நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொல்றது வேற. இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்துருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இத சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லலாம், பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எந்த ஆட்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். எங்க ஒண்ணு இப்ப அவையில கட்சியில் இல்லையே, அவர்களே உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும்? அதாவது அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்தது. அந்த அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்தவும் சகோதரியாக இருந்தவனும் அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன். நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. புரட்சி தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சி தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க. 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா, வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையறதுக்கு? இது கட்சிங்க, நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்.